கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமான என் அன்பு வாலிப சகோதர சகோதரிகளே, எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாலிப ஓட்டம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட சந்திப்பதிலே, இந்த இன்னொரு நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் கூட நம் மத்தியிலே திருநெல்வேலி மாவட்டம் கள்ளிக்குளத்திலிருந்து வேர்ல்ட் ரிவைவல் மிஷன் என்ற ஸ்தாபனத்தினுடைய தலைவர் அன்பு பாஸ்டர் இமானுவேல் ஆபிரகாம் நம் மத்தியிலே வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர்கள் நீண்ட காலங்களாக பழகின ஒரு நல்ல ஒரு சகோதரர். அருமையான அந்த போதகருடைய சாட்சியை நான் கேட்டபோது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். அவர்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்தது, அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் எப்படி தம்முடைய ஊழியத்திற்காக பிரித்தெடுத்தார் என்பதை கேள்விப்படும் பொழுது மிகுந்த ஆச்சரியம். தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. தொடர்ந்து நாம் அவர்களை வரவேற்போம். கர்த்தர் நமக்கு பிரயோஜனப்படுத்தி தருவாராக. பிரைஸ்லானே, உங்களை சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம். நீண்ட கால ஆசை உங்களை நாங்கள் இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களை அன்போடு வரவேற்கலாம். ஆனால் உங்களுடைய சாட்சி இன்னைக்கு நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய சிறு பிராயம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டம், இதை பற்றி சொல்லுங்களேன். கண்டிப்பாக என்னுடைய சாட்சியை குறித்து சொல்ல வேண்டுமானால், என்னுடைய சாட்சியினுடைய எல்லா பகுதியும் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அது வந்து மிக பிரயோஜனமாக இருக்கும். குறிப்பாக இந்த நாட்களில் ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதற்கு என் சாட்சி ஒரு முக்கியமான ஒரு காரியம். நீண்ட வருடங்களுக்கு முன்பாக எனக்கு தெரிந்து சுமார் ஒரு 1970 ஆண்டுகளில் 70 அந்த வருஷங்களில் தமிழகம் முழுவதும் அனைத்து கிராமங்கள் முழுவதுமாய் கடந்து சென்று ஊழியம் செய்த ஒரு போதகருடைய மகனாய் நான் இருக்கிறேன். பாஸ்டர் ஆபிரகாம் அநேகருக்கு அது தெரியும். கிறிஸ்தவம் என்று தமிழக மக்களுக்கு அறியாத இந்த நாட்களில் ஒருவேளை என்னுடைய தகப்பனார் ஒரு ஊரில் போய் தங்கி ஊழியம் செய்யாருன்னா யாரும் கிறிஸ்தவங்க இவங்க பாஸ்டர்லாம் சொல்ல தெரியாது. அந்த காலத்தில் அப்பாவை பார்த்து சொல்லுவாங்க இயேசுநாதர் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா பார்த்து சொல்லுவாங்க இயேசுநாதர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அடிப்படையே தெரியாத, கிறிஸ்துவை பற்றி அடிப்படையே தெரியாத கிராமங்கள் ஊழியம் செய்த போதருடைய மகன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு பேர் அப்பா வச்சது பேர் இமானுவேல் சொல்லி. எனக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பேர் வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவமனையில் என்னுடைய தாயார் பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த போது, இனிமேல் அந்த பையன் பிறகு கஷ்டமான ஒரு குழந்தை வயிற்றுல இருக்கு, அந்த பிறகு கஷ்டமான நிலை அப்படின்னு மருத்துவர்லாம் கைவிடப்பட்ட நேரத்தில் என் தகப்பனார் அம்மாவை பார்க்க வந்துட்டு என் டாக்டர் என்ன சொன்னாங்க உடனே அவங்க சொல்கிறாங்க, டாக்டர் இந்த மாதிரி இந்த குழந்தை பிறக்க முடியாத கஷ்டம்னு சொல்லுவாங்க. உடனே எங்கள் அப்பா அப்படிலாம் கிடையாது, இந்த குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை வயிற்றுல இருக்க இந்த குழந்தைக்கு நான் இப்போவே பேர் வைக்கிறேன், அது பிறக்கிறது ஆண் குழந்தை, அந்த குழந்தைக்கு இமானுவேல் அப்படின்னு பேர் வச்சுட்டு போயிட்டேன். ரொம்ப ஆச்சரியமான முறையில் அங்கே அம்மாவுக்கு சிகிச்சை பார்த்த ஒரு நர்ஸ் அவங்க கிறிஸ்டியன். அவங்க ஜெபிச்சு வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. கூடிய விரைவில், அதாவது சில நாட்களுக்குள்ளே நான் பிறந்திருக்கிறேன். பிறந்தபோது எனக்கு அவங்க எனக்கு திரும்ப சந்தோஷப்பட்டான். பிறந்த நாட்கள்லேருந்தே என்னுடைய தகப்பனாருக்கு என்னென்னா, என்னோட கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர் நாங்கள். அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவோட விருப்பம் என்னன்னா, நம்ம பிள்ளைங்க எல்லாருமே ஊழியம் செய்யணும் அப்படின்னு என்னுடைய தகப்பனார் விருப்பம். அதுக்காக எங்கள் அப்பா பட்ட பிரயாசங்கள் நிறையா. ஆனால் என்னுடைய வாலிப வயசு நான் வளர 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 இந்த சிறு பிராயத்தில் சபைக்குள்ளே வளர்ந்தேன். உபதேசத்தை சிறு வயதுலேருந்தே கேட்டேன். என்னுடைய 14 வயசில் எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. என் தகப்பனாரோடு கூட பிறந்த உடன் பிறந்த உறவினர்கள் இவங்க எல்லாருமே சொல்லப்போனால் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு விதமான மத கலாச்சாரம் உள்ளவர்கள். அது நான் இந்து மதம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. நான் அது ஒரு விதமான வணக்க வழிபாட்டு முறை. அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அவங்க என்னை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. அப்போ என்கிட்ட சொல்லும்போது கேட்பாங்க, உங்கள் அப்பாவுக்கு தான் வேறு வழியில் உங்கள் அப்பா மதம் மாறிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்குள்ள அது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியது. அதுக்கு அடிப்படை காரணம் கேட்டிங்கன்னா, அந்த நாட்களில் ஊழியர்கள் எல்லாருமே விசுவாசத்தை மட்டுமே நம்பி ஊழியர் செஞ்சாங்க. அவங்களுக்கு இந்த மாத சம்பளம், சபையில் காணி கொடுப்பாங்க, ஊழியர்னா இப்படி கொடுக்கணுங்கிறது மக்களுக்கு தெரியாது. இவங்க காணிக்கையை முக்கியப்படுத்தி ஊழியர் செய்ய முடியாத நாட்களில் அதனால் கிடைக்கிறது அவங்க உணவுகளை பங்கிட்டு கொடுப்பாங்க, உடைகளை பங்கிட்டு கொடுப்பாங்க. சிறு வயதில் அநேகமாக நான் போட்ட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் போட்டதாக தான் இருக்கும். உணவு காரியங்களில் அந்த அவங்க குடும்பங்கள் இருக்கிறத கொடுத்துடுவாங்க, அவ்வளோதான். விசுவாச வழியாக. ஆமாம். அப்போ அப்படி வளர்ந்ததுனால எனக்குள்ள ஒரு 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 விதமான ஒரு வெறுப்பு இருந்துச்சு ஊழியத்தை குறித்து. ஓகே. ஏன்னா நம்ம நம்ம உறவினர்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நல்லதாக இருக்காங்க, நம்ம மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி எனக்கு ஒரு விதமாக எண்ணம். அதனால் எனக்கு வாலிப வயதிலேயே நம்ம ஒரு பெரிய பிஸ்னஸ் வரணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே.
சம்பாதிக்கணும். சம்பாதிக்கணும். ஒரு நாள் விடுமுறை நாட்கள், நல்ல வெயில். அந்த நேரத்தில் நாங்கள் வெளியில் விளையாண்டுட்ருக்கோம். அப்போ எங்கள் அம்மா என்னை அழைச்சி சொல்கிறாங்க, ஏன்ப்பா இப்படி வெயில் விளையாண்டுருக்குறீங்க, உட்காந்து பைபிள் படி. அப்போ நான் உடனே, சும்மா இருக்குமா, நல்லா விளையாட்டு போயிட்டுருக்குது, இப்போ பைபிள் படிக்க சொல்கிறீங்களே. உடனே மச்சு நான் பைபிள் படிப்பா, அதான் நல்லது. உடனே அம்மாட்ட கேட்டேன், நம்ம தாத்தா நான் பைபிளை படித்தார், அவர் நல்லா இருந்தார்ல, என்ன நம்ம பைபிள் படித்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அது விளையாட்டு வாக்கில் அது ஒரு விளையாட்டுத்தனமாக சொன்ன வார்த்தை அது. ஆனால் அந்த வார்த்தை என் அம்மாவுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ திரும்ப ஒரு நாள் என் தகப்பனாடு இருக்கும்போது அவங்க என்னை பற்றி பேசி கொண்டிருக்கும்போது இந்த மாதிரி பையன் சொன்னான் அப்படின்னு. ஒரு நாள் என் தகப்பன் அழைத்து, என்ன அம்மாட்ட என்ன சொன்னீங்க, எப்பொழுதும் ஒரு தன்மையை பேச மாட்டார், ரொம்ப கண்டிப்பாக இருக்குது எங்கள் அப்பா. அப்போ என்னை கூப்பிட்டு கேட்டோன்னு நான் சொன்னேன், இல்லைப்பா ஒன்றும் சொல்லலை. உடனே, தம்பி நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால நீ கிறிஸ்தவன்னு சொல்ல மாட்டேன். எப்பொழுது கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டியோ அப்போ நீயே தெரிஞ்சுக்கத நல்லது. நீ படி. ஒருவேளை உனக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்து அழுத்தமான நம்பிக்கையும் விருப்பம் ஏற்பட்டால் மட்டும் ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டார். அது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துன்னு சொல்லவா இல்லை ஒரு மறுக்கம் தெரில. இப்போ எனக்கு இப்படி ஒரு ஃப்ரீடமா அப்படின்னு சொன்னேன். இப்போ என்னுடைய 14 வயசுலேருந்து படிக்க ஆரம்பித்தேன். புத்தகம் இல்லாத நாட்களே கிடையாது, சந்திக்காத நபர்கள் கிடையாது. எல்லா விதமான புத்தகங்களும் படிக்க ஆரம்பித்தேன். படிக்க 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 எனக்குள்ள ஒரு மாற்றம். அது சுமார் என் தகப்பனாரோடு நான் சந்தித்த இந்த நாட்களுக்கு பின்பு மிக குறுகிய நாட்களில் நான் எங்கள் வீட்டை விட்டு விலகி போயிட்டேன். போய் உறவினர்கள், என் தகப்பனாருடைய உறவினர்கள், தாயாருடைய உறவினர்கள், அவங்க கூட சேர்ந்து வித்தியாசமான தொழில்கள், வேலைகள் அப்படி செய்யும்போது நான் மும்பையில் இருந்திருக்கிறேன், தூத்துக்குடியில் இருந்திருக்கிறேன், பெங்களூரில் இருந்திருக்கிறேன், சென்னையில் இருந்திருக்கிறேன். இந்த இடங்கள் எல்லாம் இருந்தது எல்லாமே நல்ல ஒரு தொழிலில் இல்லை. நல்ல தொழிலில் நான் இருந்ததில்லை. அது எப்படின்னு சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நான் வட்டிக்கு பணம் கொடுப்பேன், அந்த பணத்தை வசூல் பண்ணுவேன். அதே நேரத்தில் எனக்கு முக்கியமான பொறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஆட்களுடைய பணங்கள் வெளியே கொடுக்கப்பட்ட பணம் வர முடியாத பணத்தை வாங்கி கொடுப்பேன். அது நான் பொறுப்படுத்தி பண்ணும்போது அதுக்கு நம்ம கையாளுகிற முறைமைகள்லாம் சட்டத்துக்கு விரோதமானது. ஒரு ஆளை தனியாக கூட்டு உட்கார வச்சு பேசி மிரட்டி அந்த பணத்தை வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு தொழில் எனக்கு தூரமாக போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு எனக்கு நிறைய விதமான நண்பர்கள் தேவைப்பட்டாங்க. அது இப்படியாக போயிட்டு இருக்கும்போது துன்மார்க்கம் நான் என்னை சார்ந்து சிலர், நான் சிலருக்காக இப்படியே என்னுடைய வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஆச்சரியமான ஒரு சந்திப்பு எனக்குள்ள ஏற்பட்டது. ஆனால் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நான் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கிறிஸ்தவத்தின் மேலே எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஒரு பற்று உண்டு. அது காரணம் கேட்டீங்கன்னா அது ஒரு காரணம். இன்னொன்று, சின்ன வயசுல இருந்து உபதேசத்தை கேட்டு 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 உபதேசம்னா இதுதாங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அவிக்குரிய சத்தியத்தை, உபதேசத்தை நான் ஒரு நாளும் புறந்தள்ளதில்லை. சின்ன வயசுலேருந்து எத்தனையோ விதமான தொழில், எத்தனையோ பேர் நண்பர்கள் அறிமுகம் இருந்தாலும் நான் போகாத கோயில் கிடையாது. எல்லா விதமான, இன்னைக்கு சொல்ல போனால் இந்துக்கள் மிக புண்ணிய ஸ்தலமாய் பேசுகிற எல்லா இடங்களுக்கும் போயிருக்கிறேன். எதுக்காக போயிருக்கிறேன்னா, சாமி கும்பிட்றதுக்கு இல்லை, அந்த இடங்களில் நான் படித்த அந்த சம்பவங்களுக்கு ஏதுவாக தான் இருக்குதா நான் படித்தேன். இப்போ எடுத்துக்கோங்க, திருச்செந்தூர் முருகன் கோயில். திருச்செந்தூர் முருகனை குறித்து அநேக செய்தி நான் படித்திருக்கிறேன். இந்த குமார கடவுளை குறித்து அநேக செய்தி படித்திருக்கிறேன். இப்போ எனக்கு என்னென்னா, அவங்க சொல்லுகிற அதன்படி தான் அங்கே இருக்குதா, அந்த மூட விக்கிரகம் இருக்குதா அப்படிங்கிறதப்பா. இதுக்காக மெனக்கெட்டு இங்கேருந்து புறப்பட்டு நான் அங்கே திருச்செந்தூர் போய் அங்கே ஒரு முக்கியமான ஆட்களை பிடிச்சி அவங்க மூலமாக கோயில் கருவறையில் போய் அந்த சிறுவத்து பக்கத்துலேயே உட்காந்து, நான் திருநீர் வாங்க மாட்டேன், விபூதி வாங்க மாட்டேன், பிரசாதம் வாங்க மாட்டேன், இது வாங்க மாட்டேன். சும்மா போய் அங்கே அவங்க கூட போய் அப்படி கூட உட்காந்துட்டு அதை பார்த்துட்டு அது விக்கிரகம் எப்படி இருக்குது, அதோடைய சேவல் இருக்குது, எப்படி இருக்குது, வேல் ஏன் இருக்குது, ஏன்னா இதெல்லாம் இந்த வடிவமைப்பு எப்படி இருக்குது, இதனுடைய பாரம்பரியம் என்ன, படித்த விஷயங்களை நான் பார்க்கறதுக்காக இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும், திருப்பதி கோயிலுக்கு. நீங்கள் படித்தது உங்களுடைய ஓன் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக? என்னுடைய நாலேஜ் எனக்கு தெரியணும். நான் பின்பற்றுகிற ஒரு மார்க்கம் என்பது அது சரியானது தானா. இன்னைக்கு சொல்லப்படுகிற பிரபலமாய் பேசப்படுகிற தலைவர்களை நான் தனிப்பட்ட முறையில் நேரில் சந்திச்சு அவங்க கூட தான் பேசிடுறேன். அவங்க பேசும்போது அவங்க சொல்லுகிற காரியம் தான், தம்பி நீங்கள் பார்க்குற விதமாய் நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் பார்க்கல, நீங்கள் பார்க்குற விதத்தில் சரியாக தான் தெரியுது, ஆனால் இது குறித்து இன்னும் கொஞ்சம் நாங்கள் படிக்க வேண்டியிருக்குன்னு போயிடுவாங்க. சில மேடையில் பேசுவாங்க. அது பேசும்போது அவங்க ஆணித்தரமாய் அழுத்தமாய் நம்பிக்கையாக பேசுவாங்க. ஆனால் அதே நபர்களை நேரில் பார்த்து நீங்கள் இப்படி சொன்னீங்க இல்லையா, இது என்னன்னு கேட்டால் அவங்க போய் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது என்ற அனுபவம். ஒரு மேடையில் மற்ற இடங்களில் பேசுகிற அதை வச்சுக்கிட்டே நான் எல்லாத்தையும் முடிவு பண்ண முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
இப்போ தனிப்பட்ட முறையில் ஒரு நபரை சந்தித்து நீங்கள் பேசுகிற இந்த காரியம் இதன் அடிப்படையில் இருக்கிறது, இந்த காரியம் வந்து சரி வராது, இந்த காரியத்தை இப்படி பார்த்தா அது ஒத்து வரலையே, என்ன விஷயம்னு அந்த நாட்டுடைய சரித்திரத்தை படித்துவிட்டு அவைகளை எல்லாம் இசைவாய் வைத்து இந்த காரியம் இப்படி நடந்திருக்குது, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு கேட்கும்போது நீங்கள் பார்க்குற கோணத்தில் நாங்கள் பார்க்கல பிரதர் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் தான் பார்த்துக்கிறேன் வழியே, இல்லை இப்படி தான் மறுத்து இதை வந்து நான் அவங்களுடைய காரியத்தை உண்மையை அழுத்தி சொல்கிற அனுபவத்தை பார்க்கலாம். இப்படியாக என்னுடைய வாலிப வயதில் நான் என்னுடைய தேடல் அதிகமாக இருந்தது. மற்ற கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மத்தியில் இப்படி நான் இப்படி படித்து கொண்டிருந்த நாட்களில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணன் வைகோ அவருடைய ஒரு கட்சி அது ஆரம்பித்த நாட்கள், அவரை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியே வந்து அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணி வெளியே தள்ளின அந்த நாட்கள். வைகோ அவர்களை அவர் கட்சி விட்டு வெளியே அனுப்பின உடனே அவங்க வந்து நாங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்ன அந்த 6 நாட்களில் நான் வந்து அந்த கட்சியோட கூட இணைந்து செயலாற்ற தொடங்கினேன். அப்போ அவரை குறித்து ஜனங்கள் மத்தியில் வந்து நல்ல அபிப்பிராயம் உண்டாக வேண்டும், ஒரு ஆதரவு உண்டாக வேண்டும் என்பதற்காக நான் மேடை பேச்சாளராய் மாற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இது மாதிரி நீங்கள் ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே நீங்கள் போய் சேர்ந்தீங்க. ஸோ நீங்கள் மேடை பேச்சாளராக மாறிட்டீங்க. ஒரு பாஸ்டருடைய மகன் ட்ராக் எங்கெங்கேயோ போய் கடைசியில் மேடை பேச்சாளர் ஆகிட்டீங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு? குறிப்பாக இன்னொரு விஷயத்தை நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். நான் வெளி உலகத்தில் எவ்விதமாய் அடையாளம் காணப்பட்டாலும் பெரும்பான்மையானவர்களுக்கு நான் பாஸ்டர் பையன் தெரியாது. இன்னொரு விஷயம், நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து வயிற்றில் இருக்கும்போதே என்னுடைய அப்பா வந்து எனக்கு வந்து ஜெபம் பண்ணி இம்மானுவேல் பேர் வச்சாங்க. இந்த இம்மானுவேல்ன்ற வார்த்தையை குறித்து எனக்கு மிக ஒரு பயபக்தி இருந்தபடினால என்னுடைய இந்த வாழ்க்கை முறை எப்பொழுது மாறினதோ அப்பொழுது நான் எனக்கே ஒரு பேர் வச்சேன், செல்வான்னு சொல்லி. என்னுடைய அம்மா என்னைய செல்லோன்னு கூடுவாங்க, அதை வச்சு நான் வந்து செல்வான்னு வச்சுக்கிட்டேன். அது மும்பையில் நான் இருக்கும்போதும் மற்ற இடங்களில் இருக்கும்போதும் செல்வா என்று அறியப்பட்டேன். சரி, யாருக்கும் இம்மானுவேல் நிறைய தெரியாது. என்னுடைய சர்டிஃபிகேட் நேம் இம்மானுவேல், குடும்பத்தில் தெரிஞ்சவங்களுக்கு இம்மானுவேல், மற்றபடி யாருக்கும் தெரியாது. அப்போ இந்த பெயரில் தான் நான் வந்து எல்லா பக்கமும் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தேன், இந்த பிரபலமாயிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து ஒரு ஊழியத்து நிமித்தம் ஏற்பட்ட அந்த வறுமைகளை பார்த்து மனம் ஒடிந்தவனாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட பல்வேறு தொழில், பல்வேறு முயற்சிகள், பல்வேறு காரியங்கள் இப்படி இருக்கும்போது தான் வந்து இந்த அரசியல் அமைப்புக்குள்ளாய் நான் போனது. அரசியல் அமைப்புக்குள்ளே போனது வந்து பிரபலமாவதற்காக அல்ல, அந்த அரசியலில் நடந்த ஒரு விதமான அது எனக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது, அவர் மேலே ஒரு பாசத்தை, ஒரு விருப்பத்தை உருவாக்கிட்டு, அதனால தான் போனேன். அப்போ இப்படியாய் அரசியலில் வந்து நான் இருந்த நாட்களில் ஒரு சில காரணங்களால் நான் அரசியல் வேண்டாம் என்று ஒதுக்கினேன். ஏன்னா வந்து ஏதோ ஒரு சார்பாக நிற்க வேண்டிய ஒரு ஏற்பட்டது, அது எனக்கு பிடிக்கல. ஏன்னா என்னுடைய தொழிலில் வந்து எல்லா விதமான ஆட்களும் எனக்கு தேவை. அரசியல் என்ற ஒரு சாயத்தை பூசிக்கொள்ளும் போது கண்டிப்பாக நான் ஒரு அடையாளப்படுத்தப்பட்டு விடுவேன், தொழில் பாதிப்பு. ஆமாம், அதை விட்டுட்டு என்னுடைய பயணம் பழையபடியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்போ அந்த எல்லா காரியங்களையும் வந்து பொதுப்படையாக வெளியே பேச முடியாது சில விஷயங்களை. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய வாழ்க்கை முறை வந்து அநேகருக்கு வந்து ஒரு சாட்சி தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை முறையை பார்க்குற வாலிபர்களுக்குள்ளே இப்படி இருக்கலாமோ அப்படின்னு என்ன வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா என் மேலே எந்த விதமான காவல்துறையில் என் மேலே புகாரும் கிடையாது, என்னையும் தேட மாட்டாங்க, போலீஸுக்கு எனக்கு தெரிய முடியாது. நான் செய்த எல்லாமே தொழில் ரீதியான காரியங்கள், அந்த காலத்தை அப்படியே முடிச்சுட்ருவோம். அதனால் வந்து அது வந்து வன்முறைன்னு சொல்கிறதுக்கும் இருக்காது. ஆனால் அது வன்முறை தான், ஆனால் வன்முறை மாதிரி இருக்காது. ஏன்னா அது வந்து ஒரு சொல்லப்போனால் ஒரு பிஸ்னஸ் மோட்டிவேஷன் தான். அதனால் என்ன அப்படியே அந்த தொழில் போனால் எல்லா விதமான ஆட்களும் எனக்கு பழக்கம் உண்டு. இப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அது நிமித்தமாய் தூத்துக்குடியில் வந்து என் மேலே ஒரு வழக்கு காவல்துறையில் பதியப்பட்டது. உடனே அப்போ என்னை வந்து அவங்க பிடிக்க நினைக்கும்போது பிடிக்க முடியல. அப்போ நான் இருந்த இடங்கள் அந்த மாதிரி தொழில்துறையான இடங்கள், அதனால் அவங்க எங்கேயும் வர முடியல, பிடிக்க முடியல. இதுக்கு பின்னாடி நிறைய காரியங்கள் இருக்குது. என்னை சில வருடங்களுக்கு பின்பு அதுக்கு நான் ரட்சிக்கப்பட்டு ஊழித்து வந்த பிறகு என்னை தொடர்பு கொண்ட அந்த வழக்குகளை வந்து அந்த வழக்கை பதிந்து அதை செயல்முறைப்படுத்திய ஒரு காவல்துறை அதிகாரி என்னை சந்திக்கும் போது சொன்னார், அந்த வழக்கில் மட்டும் என் கையில் நீங்கள் மாட்டினீங்கன்னா சுட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியான ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை மாதிரி இருந்தது. ஆனால் வெளியில் பார்க்குறது துன்மார்க்கம் பிஸ்னஸ் மாதிரி தெரியும், யாருக்கு தெரியாது. அப்படி ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை முறை என்றாலும் அதையும் ஒரு தொழிலாக மாற்றி செய்து கொண்ட நாட்கள். இப்படியெல்லாம் இருக்கும்போது நான் சரண்டர் ஆனேன். நான் போய் சரணடைஞ்சேன். ஒரு 18 நாள் சிறை வாழ்க்கையை சந்தித்தேன். ஆனால் சிறையில் இருந்த நாட்கள் என்பது ரொம்பவும் எனக்கு ஒரு
என்னை நானே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நாட்களாக இருந்தது. அதுதான் உண்மை. அங்கே இருக்க நாட்களில் அதிகமாக நான் வந்து படித்தேன். நிறையா காரியங்களை படிக்க வாய்ப்பு கிடைச்சது, படித்தேன். அதன் பின்பு நான் வெளியில் வந்த பிறகு அந்த வழக்கு சந்திக்கிற நாட்களில் நான் என்னுடைய ஊரில் நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் இரவு சாப்பிட்டுட்டு மாடியில் போய் இருக்கும்போது ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு திட்டம். அந்த தொழில் எப்படி தொடங்கணும், அந்த தொழிலில் என்னை சார்ந்த தம்பிமாருக்கு எப்படி வேலை கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படி ஃபேமிலி டெவலப் பண்ணணும், இப்போ நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி நம்ம மாற்றிக்கணும், இனிமேல் இதுதான் முதல் வழக்கும் கடைசி வழக்கமாக இருக்கணும், இனிமேல் வந்து வழக்கே வரக்கூடாது, திருந்தி வாழணுன்ற எண்ணம். திருந்தி வாழணும்னு அது திருந்தி வாழணும் என்ன இல்லை, அது உண்மை என்னன்னா அப்போ திருந்தி வாழணும் என்ன நம்ம இப்போ போயிட்டு இருக்க இந்த பாதையில் இந்த ஒரு சம்பவம் மாட்டிடுச்சு, இனிமேல் மாட்டக்கூடாது, ஆனால் செய்யணும் தொழிலை செய்யணும், ஆனால் வந்து இனிமேல் இப்படி மாட்டக்கூடாது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். இதுக்காக நான் வந்து ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்வதற்காக நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி திரும்ப என்னுடைய தொழிலை வந்து நான் புதிய முறையில் ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணி, அது மிக ஒரு மோசமான ஒரு சூழல். அப்படி தான் பிளான் பண்ணி இருக்கும்போது தான் உட்காந்து நினைக்கிறேன், நாம் இப்படி நல்லா வரணும், நம்ம பணம் சம்பாதிக்கணும், நம்ம அந்தஸ்தாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, நம்முடைய அப்பா எதை நினைக்கலையே அப்படின்னு நினச்சேன். நம்ம அப்பா இப்படி நினைக்கலையே, அப்பா நினச்சிருந்தா இன்னைக்கு நம்ம வந்து இப்படி இருக்க வேண்டாமே, நம்ம ஒரு ஊழியக்காரருடைய பையன், நம்முடைய வாழ்க்கை முறை இப்படியே மாறி போயிடுச்சே, தொடர்ந்து இப்படியே போயிருமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சவன் நினச்சேன், அப்பா இப்படி இருந்ததுக்கான காரணம் என்ன, பண ஆசை, பொருள் ஆசை, எந்த ஆசையும் இல்லாமல் அப்பா கடைசி வரைக்கும் ஆண்டவர் பைபிள் வசனம் இருந்தது காரணம் என்ன அப்படின்னா ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். நீங்கள் முதல்ல சொன்னீங்க, அதாவது கர்த்தர் உங்களை குறித்து முன்குறித்து அதில் எந்த மாற்றமும் இல்லை, அது எனக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். அப்போ நான் நினைக்க ஆரம்பிக்கிறேன், அப்படியானால் ஒருவேளை பரலோகம் நரகம்னு அவர் பேசியிருக்கிறாங்களே, அநேகருக்கு சொல்லியிருக்காங்க, அநேகர் ரட்சிப்பு நடத்தியிருக்கிறாங்களே, அப்போ அவங்க நடத்தினவங்க வந்து சொன்னது பொய்யா, ஒருவேளை மனிதன் பயந்தாதான் திருந்தி ஒழுங்காக இருப்பாங்கிறதுக்காக பயமுறுத்த சொல்லப்பட்ட விஷயங்களான்னு கூட எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்போ நினச்சேன், ஒரு பாஸ்டருக்கு மகனாக பிறந்ததுனால, கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்டதுனால, எனக்காக அநேக ஊழியர் ஜெபம் பண்ணதுனால, இன்றைக்கும் என் பேர் இம்மானுவேல்னு வச்சு என் அநேகர் வந்து என் குடும்பத்துலேயும் மற்ற ஊழியக்காரன் எனக்காக ஜெபிக்கிறதுனால, இம்மானுவேலுங்க பேரை ஜெபிக்கிறதுனால இந்த ஒரு வாய்ப்பு நான் கொடுக்க போகிறேன் ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு வாய்ப்பு. நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன். சரி, ஆண்டு இருந்தாருன்னா என்கிட்ட பேசணும்னு சொன்னேன். ஆண்டு இருந்தாலும் என்கிட்ட பேசணும். பேசிட்டா அந்த நேரத்திலேயே எல்லாத்தையும் விட்டுருவேன். அப்படி இல்லை என்றால் மனிதனை பயமுறுத்ததான் மதங்களும் உபதேசங்களும் சொல்லி நான் என் வாழ்க்கையை இனிமேல் பழையபடியும் தொடர்வேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு நான் வீட்டில் வந்துட்டேன். இந்த சம்பவத்தை நான் சொல்கிறது வெள்ளிக்கிழமை. சரி, அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போனேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், நாங்குநேரியில் இருக்க மாரநாதா தேவாலயம், அந்த தேவாலயத்துக்கு நான் வந்து கடந்து போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக போகிறேன். போகும்போது நான் போனது யாருக்கும் தெரியாது, ஆனால் நான் போகும்போது பல தடைகள் ஆனாலும் மீறி போகிறேன். நான் நினைக்கிறேன், எதுக்கு நமக்கு இந்த வேண்டாத வேலை, நம்ம இதனால் நிறைய நண்பர்கள் இழக்க வேண்டியிருக்கும், தொழில் துறையான நண்பர்கள் இழக்க வேண்டியிருக்கும், பழைய அந்த வாழ்க்கை முறையில் அப்படிலாம் மாற்ற முடியுமா நம்மளால்? ஆனால் இருந்தாலும் ஒருவே வார்த்தை, ஆமாம், ஒரு பாஸ்டருக்கு மகனாக பிறந்ததுனால இந்த ஒரு தடவை நம்ம வாய்ப்பு கொடுப்போன்னு சொல்லிட்டு ரொம்பவும் உள்ளே போய் நான் போய் முழங்கால் போட்டு நினச்சேன், ஆண்டவரே உண்மையை நீங்கள் இருப்பீங்கன்னா எவ்வளோ பேசும் அப்படி நான் வந்து முழங்கால் போட்டு நான் ஜெபிச்சுட்டு இருக்க அந்த நேரத்தில் சகோதரன் மருதக்குளம் ஜெபராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன், அவங்க தான் வந்து ஒரு விஷயம் நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு அவங்கள தெரியாது, அதுக்கு பிறகுதான் தெரியும். ஓகே, அப்போ அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஆவியில் நிறைஞ்சு அவங்க வருஷம் நடத்திட்டு இருக்கும்போது என்னை குறித்து அப்படியே சொல்ல ஆரம்பித்தாங்க. என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, உன்னை தாயின் கருவிலிருந்து முன்குறித்த தேவன்னா, நீ எத்தனை தூரம் கடந்து போனாலும் கூட உன்னை கைவிடாமல் உன்னை மீண்டும் இழுத்துக்கொள்ள ஆசையாக இருக்கிறேன். இப்பொழுது நீ கர்த்தர் சமூகத்துக்கு வந்திருக்கிற, நீ கர்த்தரிடத்திலேயே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இப்பொழுது நீ மறந்து திரும்புவாயானார் உன்னை அவர் நேசித்து தன்னோட கூட சேர்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னை நான் வந்ததும் தெரியாது, நிறைய சபை நிறைஞ்ச ஆட்கள் இருக்காங்க, நான் வந்ததும் தெரியாது, நான் யாருன்னு தெரியாது, நான் அவங்கள்ட்ட போய் ஜோமனும் இல்லை, விண்ணப்பிக்கவும் இல்லை. இதை தான் நான் வந்து ரொம்ப அழுத்தமாக என் ஆண்டவர் நம்புறேன் நான் விஷயம். ஆனால் அந்த கூட்டத்தில் யாருன்னு தெரியாது, என்னை பற்றி பேசின உடனே அப்படி எனக்குள்ளே அந்த செய்தி எனக்குள்ளே அப்படி வருது. நான் அப்படி ஒப்பு கொடுக்குறேன். அங்கேயே முழங்கால் போட்டு வருஷம் நடந்துட்டு இருக்கும்போது ஜெபிச்சு ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே நீ இருக்கிற தேவனாக இருக்கிற, ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறீர், நீர் ஜீவிக்கிறவர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம ஒருத்தர் போய் நம்ம உட்காந்து என்னுடைய காரியங்களை சொல்லி எனக்கு ஜெபம்னு சொல்லி அவர் தான் சொன்னார்னா கூட அது வந்து எனக்கு அது ஆச்சரிய விஷயமா தெரியாது. ஆனால் என்னை யாருனே தெரியாத ஒருத்தர் வந்து அந்த கூட்டத்தில் நான் வந்தும் தெரியாது, அவருக்கு நான் உட்காந்தும் தெரியாது.
ஏராளமான மக்கள் இருக்காங்க. அது நடுவில் உட்காந்து என்னை பர்டிகுலர் அவருடைய சொன்ன எல்லாம் என்னை மட்டுமே குறிக்கும். அன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். அன்னைக்கு ஒரு செய்தி பாஸ்டர் மாரநாதோடைய பாஸ்டர் ஓச்சேரி அலெக்ஸ் நினைக்கிறேன் அவர் பாஸ்டர், அவருடைய செய்தி, அன்னைக்கு கொடுக்கப்பட்ட செய்தியும் வந்து என்னை நோக்கி வந்தது. எல்லாம் எனக்கு தேவையான என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, என் ரட்சிப்புக்கு எதுவான முழு அன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் நான் இருக்கிறேன். வீட்டில் போய் என் மனைவி கூப்பிட்டு உட்காந்து நாங்களாம் ஜெபம் பண்ணிவிட்டு, ஓகே இனிமேல் வந்து நான் வந்து அன்னைக்கு சொன்னேன், என் மனைவி சொன்னேன், இனிமேல் எந்த ஃபோன் வந்தாலும் செல்லு அண்ணா இங்கே இல்லைன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி. அப்போ அதோட அன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோட சரி. ஒரு வாரம் கழித்து சென்னையில் ஆவடியில் இருக்கிற ஏசிஏ திருச்சியப்பள்ளி பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவங்ககிட்ட இங்கே நான் கடந்து வந்து ஒரு 10 நாள் கழித்து அவர் ஞானஸ்நானம் எடுத்து, அது பெரிய எல்லாமே இது நீளமான ஒரு சாட்சி. நான் வந்து என் ரட்சிப்பை சொல்கிறது அவசியம், அதனால் சொல்கிறேன். அவர் ஞானஸ்நானம் எடுத்து அவங்ககிட்ட இருந்து 1 வருஷம் அவங்ககிட்ட இருக்கும்போது என்ன பச்சை பாஸ் எதிரில் இருக்கிற சென்ட் ஜார்ஜ் ஸ்கூல் அந்த மைதானத்தில் சிபிஎம்னுடைய ஒரு கன்வென்ஷன் நடந்தது. நான் வந்து இந்த வசனத்தை ரொம்ப தேடிகிட்டே இருப்பேன் எப்பயும். அப்போ அதில் போய் கலந்துக்கணும் அப்படின்ட்டு போகும்போது ஒரு வாரம் அந்த கன்வென்ஷன் கலந்து கொண்டேன். அங்கே சொல்லப்பட்ட செய்தி கேட்க எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு விதமான ஒரு வேதனையும் அழுகையும் அர்ப்பணிப்பும் இருந்துட்டு இருக்குது. இப்படிப்பட்ட நாட்கள் அந்த வெள்ளிக்கிழமை நான் தனியாக ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபிக்கிறேன். அப்படி ஜெபிக்கும்போது அன்னைக்கு கர்த்தர் என்னை அழைச்சி என் வேலையை செய்வேன்னு கேட்டேன். அதுக்கு முன்னாடி ரசிக்கப்பட்ட அந்த புதுசில் என்னெல்லாம் கேட்பாங்க, நீ சாட்சி சொல்ல சாட்சி பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அழைப்பு இல்லாமல் நான் ஊழித்து வர மாட்டேன், எனக்கு அழைப்பை பற்றி எனக்கு தெரியும், கர்த்தர் சித்தமாக கண்டிப்பாக அழைச்சா நான் கண்டிப்பாக செய்வேன்னு சொன்னேன். அந்த அழைப்பு வந்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷம். அப்போ ஊழியம் செய்யலாம், நான் எப்படிலாம் செய்யலாம்னு ஒரு கற்பனை பண்ணேன். ஆனால் கடைசியில் ஒரு வார்த்தை கேட்ட, ஆண்டவர் நான் எங்கே போய் செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டேன். இப்போ நான் ஆண்டவர் சொன்னார், கல்விக்கூடத்துக்கு போனார். நான் இப்போ ஊழியம் செய்கிற கல்விக்கூடம். கிறிஸ்தவர்கள் உள்ளே வரும்போது, அதாவது ஆவிக்குறி கிறிஸ்தவம் உள்ளே வந்தாங்கன்னா அது அனுமதிக்காத ஒரு ஊர் தான் கல்விக்கூடம். அந்த ஊரில் வந்து ஊழித்து ஆரம்பிக்க முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு ஆவிக்குரிய சபையும் எந்த ஒரு ஆவிக்குரிய ஊழியமும் இல்லை. அந்த ஊரில் வந்து ஜெபத்தோடு கூட ஊழித்து ஆரம்பித்தோம். அங்கே என்ன 7 விதமான அடையாளங்கள் மூலமாக என் ஊழியத்தின் அழைப்பை கற்று உறுதிப்படுத்தினார். பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவங்க தான் எனக்கு ஜெபம் பண்ணி என்னை பிரதிஷ்டை பண்ணி, ஊழியக்காரனை என்னை பிரதிஷ்டை பண்ணி அந்த ஊருக்கு அனுப்புனாங்க. அந்த ஊரில் போய் ஊழித்து ஆரம்பித்த அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நான் போன அன்றைக்கி தீர்மானத்தை, ஆண்டவரே நான் யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன், ஆண்டவரே என்னை போன்னு சொன்னது நீங்கள் நடத்துவீங்கன்னு சொன்னேன். இந்த நாள் வரைக்கும் யாரிடத்திலும் போய் எதுவும் கேட்க வேண்டிய நிலைமை கத்தை என்னை வைக்கல. எல்லா நிலையிலும் எல்லாவற்றையும் கத்தை என்னை கொடுத்து என்னை ஆஸ்வதித்து கனப்படுத்தி இன்னைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். என் ஊழியத்தில் நான் சொல்லுவேன், அற்புதம் என்பது ஊழியத்தில் நடக்கிற சம்பவம் இல்லை, என் ஊழியமே அற்புதம் என்று சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கை ஊழியம். என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாம் ஊழியத்தில் மிகுந்த ஒத்துழைப்போடு கூட செய்கிறாங்க. என் குடும்பத்தார் அனைத்து பேர் ரொம்ப சந்தோஷம் நான் இப்படி மாற்றப்பட்டு இந்த நிலைமையில் வந்திருப்பது. அப்போ இது என்ன காரியத்தை புரிஞ்சுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ என்னுடைய வாழ்க்கையில் வந்து இது ஒரு பெரிய ஒரு மாற்றம். நான் வந்து என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை கொண்டு ஊழியம் செய்கிறேன். நான் கற்றுக்கொண்டவைகளை வைத்து நான் பேசுகிறேன். என் அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்கிறேன். மக்கள் மத்தியில் மாற்றம் ஏற்படுகிறது. நான் தெளிவாக சொல்லுவேன், நான் எனக்கென்று எதையும் கட்டுவதில்லை, எனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்ப்பதில்லை, தேவனுக்கென்று செய்ய உதவி செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் வெளிப்படையாக வைத்து ஊழியம் செய்கிறேன். கர்த்தர் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஒருவேளை அநேக வாலிபர்களுக்கு என்னாலையும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்ற அநேக வாலிபர்களுக்கு இது ஒரு நல்ல பதிலாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் ஆண்டோடைய நாம மகிமைக்காக பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரு சின்ன காரியம், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் ஊழியருடைய பிள்ளைகள் இதை பார்ப்பீர்களானால், ஊழியத்தின் அனுபவத்திலிருந்து சொல்கிறேன், ஊழியருடைய பிள்ளைகள் தகப்பனோடு கூட தாயோடு கூட மனம் விட்டு பேசுகிற அனுபவம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக எந்த ஒரு சந்தேகமானாலும் எந்த ஒரு காரியம் அவர்கள் பேசுவீர்களானால் உங்களுடைய சந்தேகங்கள் அவர்கள் தீர்த்து வைக்க உங்களுக்காக ஜெபிப்பார்கள். இல்லையானால் கண்டிப்பாக தடம் மாற என்று வாய்ப்பு அநேகம் இருக்கிறது. எனவே தயவுசெய்து ஜெபத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட உண்மையாக இருக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ வெரி மச். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, மீண்டுமாக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதையும், ஆண்டவரே எப்பேற்பட்டவர்களையும் தமக்கென்று தேவன் தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வல்லவர் என்பதையும் இந்த சாட்சி மூலம் நாங்கள் தெரிந்து கொண்டோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து உம்முடைய வல்ல நாம மகிமைக்கென்று பயன்படுத்தும்.
விசேஷமாய் ஒவ்வொரு ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்றும் உடைய பிள்ளைகள் சாட்சியாய் வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். God bless you. சென்னையில் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு. தேவ செய்தி சகோதரர் ஆர். ஜான் ஜோசப் அவர்கள். இடம் நம்பர் 9, சௌராஷ்டிரா நகர், முதல் தெரு, சூளைமேடு, சென்னை 94. குடும்பத்துடன் வாருங்கள், தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். அன்பு வாலிபரே, வாழ்க்கையில் தோல்வியா? உங்கள் பிரச்சனையை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லையா? தனிமை உங்களை வாட்டுகிறதா? வாலிபரே, உங்களுக்காகவே சென்னையில் ஒவ்வொரு 2வது ஞாயிறும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை வாலிபர் சிறப்பு கூடுகை நடைபெற்று வருகிறது. ஆம், சிறப்பு ஆராதனை, தனி ஆலோசனை நேரம், கலந்துரையாடல் மற்றும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே காத்திருக்கிறது. நடைபெறும் இடம் சென்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நம்பர் 15, நியூ காலனி, ஆழ்வார் திருநகர், சென்னை 87. For the details 2486-3381, 2486-3382. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: வெற்றியின் ஊழியங்கள், நம்பர் 97, லாமெக் தெரு, ஜானகி நகர், வலசரவாக்கம், சென்னை 87. For prayer and counseling, தொலைபேசி எண் 044 65551333 மற்றும் 24863381, 24863382. செல்போன் 9940212194.